+2 தேர்வில் 1167 மதிப்பெண்கள் எடுத்த ஏழை மாணவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைத்தும் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவரது துயர நிலையை பதிவு செய்யும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த மேல்பள்ளிப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்டது எம்ஜிஆர் நகர். இப்பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஆனந்தனின் மகன் சக்திவேல் +2 தேர்வில் 1167 மதிப்பெண்கள் எடுத்தார். மருத்துவக் கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைத்தும் பணம் இல்லாததால் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருப்பதாக மாணவர் சக்திவேல் தெரிவிக்கின்றார். மேற்படிப்பு படிக்கலாம்னா இப்போ MBBS அப்ளை பண்ணிருந்தோம். அங்கே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கே 500 ரூபா, அப்புறம் 13,600 கடை சொன்னாங்க. அதுக்கே எப்படியோ கடன் வாங்கி சார் தான் அங்கே எங்கள் HM சார் இருக்கார், ஜூபிட்டர் சார்னு, அவர்கிட்ட தான் காசு வாங்கி அதுக்கே 13,600 அவர்கிட்ட தான் வாங்கி போய் கட்டினேன். இப்போ அதுக்கடுத்து மேற்படிப்பு தொடரலான்னு தான் இருக்கேன், ஆசை இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் காசு தான் இல்லை. சக்திவேலின் குடும்பத்திற்கு என்று சொந்தமாக வீடு இல்லாததால் தமிழக அரசு வழங்கிய இடத்தில் பசுமை வீடு திட்டத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடும்பத்தின் வறுமை சூழல் காரணமாக அவரது தாயார் லட்சுமி தையல் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் மாணவர் சக்திவேலுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை தந்தாலும் தங்களின் வறுமையால் சக்திவேலை படிக்க வைக்க முடியாத நிலையில் இருப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எங்கள் பையன் MBBS அளவுக்கு மார்க் 1167 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் சீட்டு கிடச்சிருக்குங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் நிலவலெல்லாம் கிடையாது. மாமனார் மாமியார் ஒத்துழைப்பு அவங்களும் டெவலப்மெண்ட்டாக இல்லைங்க. அவங்க உதவுற அளவுக்கு இல்லை, எல்லாம் நாங்கள் கூலி தான். 10ஆம் வகுப்பில் 480 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் சக்திவேலின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊத்தங்கரை தனியார் பள்ளி நிர்வாகம் அவரை மேல்நிலைக் கல்வியில் சேர்த்து கொண்டது. அங்குள்ள ஆசிரியரின் உதவியால் நல்ல முறையில் படித்து +2 தேர்வில் 1167 மதிப்பெண் பெற்றாலும் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க கூட பணம் இல்லாமல் மாணவர் சக்திவேல் வேதனை அடைந்துள்ளார். நம்ம சக்திவேல் அவருக்கு மருத்துவ சீட்டு சிவகங்கையில் கிடைச்சிருக்குது. உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமையாக இருந்தது. இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பையனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப பெருமையாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கூலித்துறையால் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லா அரசாங்க பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்தாங்க. நல்ல மதிப்பெண் எடுத்தோம், இந்த சீட்டு கிடச்சும் இதை தொடர முடியலன்னும் போது ரொம்ப வருத்தத்தை அடி. அரசு ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற சக்திவேல் என்ற மாணவர் மருத்துவக் கல்லூரியில் சேர தகுதி பெற்றுள்ளார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க வாய்ப்பில்லை. அவருடைய பெற்றோர்கள் தினசரி கூலிக்கு சென்றால் மட்டுமே குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளார்கள். இத்தகைய மாணவர் மருத்துவ படிப்பினை தொடர அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாணவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க இடம் கிடைத்தும் படிக்க முடியாத நிலையில் மாணவர் சக்திவேல் இருப்பதை கண்டு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது அரசாங்க இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக இடம் பெற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலையானது படிப்பதற்கான சூழ்நிலை இல்லை. குடும்பமானது அன்றாட தேவைகளுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். அந்த வகையில் அரசு பள்ளியில் படித்த இது போன்ற சாதாரண ஒரு கடைக்கோடி மாணவனுக்கு உதவிகள் பண ரீதியாகவும் மற்ற படிப்பு செலவுகளுக்காக அந்த மாணவனுக்கு பண உதவி தேவைப்படுகிறது. தனியார் பள்ளியில் படித்து மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதை விட அரசு பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெறும் சக்திவேல் போன்ற மாணவர்கள்தான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மாணவர் மருத்துவக் கல்வியில் சேர்ந்து பயில தமிழக அரசு உதவ வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. CS முருகன், நியூஸ் 7 தமிழ், செங்கம்.